தியா குட்டி, நாங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம், நீ சம்பந்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன? சித்தி, ஒரு செம்ம ஜோக்கு போன்ல பார்த்தேன்னா அதான் சிரிச்சேன். என்ன ஜோக் அது? ஒரு வெண்ணெய் வியாபாரி அவருக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதுவாரு தெரியுமா? எப்படி? உருகி உருகி எழுதுவாராம். பாப்பா, இது என்ன ஜோக்கு? நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா? ஒருத்தர் இட்லி அவிச்சாராம். அந்த இட்லி அவிச்ச உடனே இட்லிக்கு பக்கத்துலயே ஒரு தீக்குச்சியை பத்த வச்சு எரிதான்னு பார்த்தாராம். ஏன்? அந்த இட்லி பஞ்சமா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தானா. செம்ம காமெடியில சிரிக்க மாட்டேங்கிற சிரி பாப்பா. ஏன்டா இப்படி கடிக்கிற? இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் உன்னால மட்டும் தானே சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு ஜோக்காடா இது? பெருசு ரொம்ப வார்த்தை. சரி, நீ சிரிக்கிற மாதிரி ஜோக் சொல்ல. இந்த பாரு, நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, மொத்த பேருக்கும் வயிறு வலி வரும். ஐயா, சொல்லு வயிறு வலி தான் பாப்போம். சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் இருந்தாரா. தாடியெல்லாம் இவ்வளவு நீளம், கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு, கைகாலெல்லாம் நடுங்கி அப்படியே இருந்தாரா. ஆனா பாவம், சின்ன வயசுல செத்து போயிட்டாரா. சரி, இது வேணாம். நான் உனக்கு வேற ஒண்ணு சொல்றேன். அது ஒருத்தர் சாப்பிடும்போது எப்பவும் பக்கத்துல ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டே சாப்பிடுவாராம். ஏன்னு சொல்லு பாப்போம். ஏன்னா டாக்டர் அவர் அளவா சாப்பிட சொல்லியிருக்காரு, அதான். பாரு, இன்னொரு ஜோக் சொல்றேன். இன்னொருத்தன் எப்பவுமே லெட்டர் எழுதும் போது மெதுவாவே எழுதிட்டு இருப்பானா. ஏன்னு யாராவது கேட்டதானே சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க வராதா, அதான். ஐயோ, என்ன எவ்வளவு பெரிய ஜோக் சொல்லிருக்கேன், இப்படி சிரிக்காம இருந்தா எப்படி? சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், இந்த ஜோக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் படிச்சாதாமா. என்னது படிச்சதா? இந்த மாதிரி ஜோக் எல்லாமே எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அத மாதிரி நீங்களும் சொல்றீங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வாடா.